வணக்கம். தமிழின் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். ரணில் குறித்து பொதுஜன பெரமுன அதிருப்தி. சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம். மைத்திரி எதிர்ப்பு. அமைச்சர் ஜீவனின் துப்பாக்கிகள் பறிக்கப்பட்டதன் காரணம் வெளியானது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகள் குறித்து விசேட அறிவிப்பு. தொடரும் சீரற்ற வானிலை. பல பகுதிகளுக்கு மின் துண்டிப்பு. அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. கோட்டமைப்பை அளித்தவர்கள் ஒன்றுபடுவதாக கூறுவது வேடிக்கை. புகையிரத திணைக்களத்தினால் புதிய சேவை அறிமுகம். யாழில் 2 சிறுமிகள் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி யாழில் துண்டு பிரசுரம். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பின்னணியில் அரசியல். யாழ் மக்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்ய முடியாது. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்து பொதுஜன பெரமுன அதிருப்தியுடனே உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமிந்த விஜயசிறி ரணில் விக்ரமசிங்க குறித்து பொதுஜன பெரமுன அதிருப்தியுடனே உள்ளவர். ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கம் என்ன என்பதை இன்று அவர்கள் அறிந்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச தரப்பினரை பாதுகாத்து தனது அரசியல் தேவையை பூர்த்தி செய்கின்றனர். சஜித் பிரேமதாச எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தனிப்பட்ட அரசியல் நோக்கத்திற்காக செயற்பட்டதில்லை. நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே குரல் கொடுப்பார். எனவே நாட்டில் யார் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பது மக்களுக்கு புரிந்திருக்கும். தேர்தல் தோல்விக்கு அஞ்சியே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை எதிர்கொள்ள தயங்குகின்றார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமிந்த விஜயசிறி மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட மத்திய குழு கூட்டமும் தொகுதி மற்றும் மாவட்ட அமைப்பாளர் கூட்டமும் இன்று நடைபெற்றுள்ளது. அதன்படி கட்சியின் பதில் தலைவர் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தலைமையில் கொழும்பு டாலி வீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று பிற்பகல் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அலக்கியவன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்று இடம்பெறும் கூட்டங்கள் சட்டவிரோதமானது என்றும் ஒழுக்கமற்றதுமான சந்திப்புகள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த சில மடத்தியாளங்களில் அவற்றை மீளப் பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நுவரெலியா உடனதில்ல பகுதியில் தமது ஆதரவாளர்களுடன் சென்று அமைதியின்மையை ஏற்படுத்தியமை மற்றும் நுவரெலியா போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக நேற்று அமைதியின்மையை ஏற்படுத்தியிருந்தனர். இதனையடுத்து அமைச்சரின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் வசமுள்ள துப்பாக்கிகளை தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு அமைச்சர்களின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்தோடு துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் இருந்து குறித்த உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த 3 போலீஸ் உத்தியோகத்தர்களும் தமது துப்பாக்கிகளை தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தனர். இந்நிலையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட துப்பாக்கிகளை மீள உரிய போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைக்குமாறு அமைச்சர்களின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து தலவாக்கலை போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்று இரவு 11 மணியளவில் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடம் குறித்த துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் பாதுகாப்பிற்காக உயர் போலீஸ் அதிகாரி அடங்கலாக 6 உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன்படி நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக களனி கழுகிங் மற்றும் நெல்வலா கங்கைகளில் சூழவுள்ள தானில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுகங்கையின் மேல் பகுதியில் கணிசமான மழை பெய்தமையினால் அடுத்த 48 மணித்தியாலங்களில் இரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுவல்ல நிவிதிலிகல குறிப்பிட்ட அபயகம எலாபத்த இரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தானில பிரதேசங்களில் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுகிறது. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய ரோகனி தொடங்கொடு மற்றும் மெல்லனிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு நெல்பலா கங்கையின் மேல் பகுதியில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழையினால் பாஸ்கொட கொட்டபொல பிட்டபெத்தர அங்குராச அத்ரலிய மாலிட்டபட கருப்பிட்டிய திகாகொட மாத்தரை மற்றும் தெளிநுவர பிரதேச செயலக பிரிவுகளிலும் தானில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளன.
மேலும் கிங்கங்கையில் பெய்து வரும் கடும் மழையினால் நெல்வர் தவமல நாகொட நியாகம வெலுப்பட்டிய திவித்துர எம்புலுப்பட்டிய அங்கிமீன பத்தேகம மற்றும் போபிய பொத்தகல ஆகிய பிரதேச இலக்க பிரிவுகளிலும் தாழ்நில பிரதேசங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் களனிக்கங்கையில் கணிசமான மழை பெய்து வருவதால் தெகியோவிட்ட ருவன் வெள்ள சீதாவக்க தொம்பே கோமாகம கடுவலை பியகம கொலன்னாவு மற்றும் கொழும்பு வத்தலை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி களுத்துறை இரத்தினபுரி கொழும்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களில் பல பகுதிகளில் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாலம் சேதமடைந்ததால் அபிசா வளைக்கும் பகவுக்கும் இடையிலான ரயில் சேவைகள் முற்றாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் சில பகுதிகளுக்கு இன்று கடும் மழை தொடர்பான சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்தவர்கள் தாமே ஓரணியாக வர முடியாத நிலையில் மக்களை ஒன்றுபடுத்தப் போவதாக கூறுவது வேடிக்கையானது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளர் என்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றென தெரியுது. தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் முணங்கிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அதனை பேருந்தான் பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தவர்கள். அனைவரும் இணைந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க முடியாதவர்கள், தாமே ஓரணியாக வர முடியாதவர்கள் மக்களை ஒன்றுபடுத்தப் போவதாக கூறுவது வேடிக்கையானது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது கல்லில் நாருரிக்கும் செயற்பாடு என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் ஒன்றுபடப் போவதில்லை. பதவி போட்டிகளை தீர்க்க முடியாத கட்சிகள் மக்கள் பிரச்சினையை தீர்ப்பதாக கூறுவது ஏமாற்று வேலையாகும். ஆக மொத்தத்தில் சஜித் ரணில் அன்று பகிஷ்கரிப்பு தமிழ் பொது வேட்பாளர் என்ற பஞ்சநிலை முடிவுகளை தான் மக்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். மக்களின் இந்த முடிவுக்கு தமிழ் கட்சிகளை தவிர வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது. பட்டுணர்ந்தும் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட மறப்பது துரதிருஷ்டமானது, தமிழ் மக்களின் சாவுக்கேடானது. அம்பாறை பறிப்போய் விட்டது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் பிரதிநிதித்துவம் திருகோணமலையில் பறிப்போய்விடும். ஒற்றுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தே சில 100 வாக்குகளால் தான் சம்பந்தன் ஐயா வென்றார். இப்போது பிரிந்திருப்பது திருமலையை பறிகொடுத்துதான். வன்னியிலும் இதே நிலைதான் பிரிந்து சென்றால் ஏற்படும். இப்படி இருக்க ஜனாதிபதி தேர்தலில் ராமன் வென்றாலும் ராவணன் வென்றாலும் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என சொல்லிக்கொண்டு முட்டாள்தனமாக முடிவுகளை எடுக்காமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேர்கொட்டியொன்றினில் துவிச்சக்கர வண்டியுடன் விழுந்து 2 சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர். ஊர்காவைத்துறை பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய நிரோஷன் விதுசா மற்றும் 5 வயதுடைய நிரஞ்சன் அனுஷ்கா ஆகிய 2 சிறுமிகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த 2 சிறுமிகளும் வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் கடைக்கு சென்றுள்ளனர். கடைக்கு சென்ற இருவரையும் காணவில்லை என உறவினர்கள் தேடிய போது கடைக்கு சற்று தொலைவில் உள்ள குட்டைக்குள் இருவரும் சடலமாக காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குட்டையில் வரம்பு வழியாக துவிச்சக்கர வண்டியை செலுத்திய வேளை துவிச்சக்கர வண்டியுடன் தவறி குட்டைக்குள் விழுந்து இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. 2 சிறுமிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டு விதேச பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் யாழ் மத்திய பஸ் திரைப்பட நிலையத்தில் நேற்று மாலை தொண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு சமச்சீர் அரசியலை உருவாக்குவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்ற தொனிப்பொருளில் குறித்த தொண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் ஜுகாஸ், முன்னாள் உள்ளாட்சி சபை உறுப்பினர், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பொது வேட்பாளர் ஒருவர் கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவை வெளியிட்டுள்ளமைக்கு சில அரசியல் காரணங்கள் இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கும் அனைவராலும் கொள்கை ரீதியாக முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே வேட்பாளர் யார் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என தீர்மானிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் மூவின மக்களும் கிட்டத்தட்ட சமமான வாழும் ஒரு மாகாணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பிட்ட சில காலம் வடக்கு கிழக்கு என்ற பிரிவினை சில அரசியல்வாதிகளாலும் அரசியல் கட்சிகளாலும் தங்களது சுயலாப அரசியலுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரதேசவாதமாக விதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி வருவனே இந்திய செய்திகள். இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தக்க வைத்துள்ளதுடன் சிக்கிமில் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து ஆந்திரா, ஒடிஷா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய 4 மாநிலங்கள் சட்டசபை தேர்தலும் நடைபெற்றது. இதில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டசபை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 60 சட்டசபை தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றுள்ளது. எனினும் அங்கு ஏற்கனவே 10 பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமையினால் எஞ்சிய 50 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றன. பெரும்பான்மைக்கு 31 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் ஆளும் பாஜக 47 தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெற்று அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதேவேளை சிக்கிமிங் பகுதியில் உள்ள 32 சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. சிக்கிம் பகுதியில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி, பாஜக, சிக்கிம் ஜனநாயக முன்னணி மற்றும் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டன. இந்தியாவில் 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்திய மக்களவை அதாவது பாராளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவுகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளன. அதன்படி இந்திய பாராளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி எத்தனை இடங்கள் வெல்லும் என வாக்குப்பதிவுக்கு பின்னரான கருத்து கணிப்பு முடிவுகளை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமான இந்த தேர்தல் நேற்று வரை 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளதுடன் தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் 4ஆம் தேதி வெளியாக உள்ளன. இந்நிலையில் இந்தியா முழுவதும் எந்த கூட்டணி எத்தனை இடங்கள் வெற்றி பெறும் என்பது தொடர்பான கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 359 தொகுதிகளிலும், இந்திய கூட்டணி 154 தொகுதிகளிலும், ஏனையவை 30 தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவன உலகச் செய்திகள். சாங்-கேயாறு விண்கலம் சீன நேரப்படி இன்று காலை நிலவின் ஆய்த்கன் பேசின் என்ற தென்துருவத்தில் பெரிய பாலத்தில் தரையிறங்கியது சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தியது. அதன்படி நிலவும் மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு எதிர்வரும் 25ஆம் தேதி சாங்கே 6 எனும் விண்கலம் பூமிக்கு திரும்பும் எனவும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குறித்த திட்டத்தின்படி இயந்திரக்கரம் மற்றும் துளை போடும் இயந்திரத்தின் உதவியுடன் நிலவின் மேற்பரப்பு மற்றும் அடிப்பரப்பில் உள்ள 2 கிலோ அளவிலான பொருட்களை சேகரித்து அவற்றை உலோக கண்டெய்னரில் நிரப்பி ஆர்பிட்டருக்கு திருப்பிக் கொண்டு வரும். தொடர்ந்து கண்டெய்னர் பொருட்கள் கோப்சூலுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் சீனாவில் இன்னர் மங்கோலியன் பகுதியில் உள்ள பாலைவன பகுதியில் வந்து தரையிறங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனாவும் களமிறங்கியுள்ளதுடன் சீனாவின் நிலவும் கடவுளான சாங்கி என்ற பெயரிலான திட்டத்தின் கீழ் விண்கலம் அடுத்தடுத்து அனுப்பப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானின் கராச்சியில் இருந்து சீனாவின் குய்சோ நகருக்கு புதிய விமான போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவைகள் வாரத்துக்கு 3 முறை இயக்கப்படும் என சீனாவின் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னர் கடந்த ஜனவரி மாதம் சீனாவின் காபே மாகாணத்திலிருந்து பாகிஸ்தானில் லாகூருக்கு நேரடி விமான சரக்கு போக்குவரத்து தொடங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை சீனா செல்ல உள்ளார். அங்கு 5 நாட்கள் தங்கும் அவர் சீன அதிபர் ஜின்பிங், பிரதமர் ஜீலி கியாங் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராபாவில் கடந்த 3 வாரங்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது தனது படைகளை அங்கிருந்து வெளியேற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அகதிகள் முகாமில் தங்கியிருந்த பொதுமக்கள் தங்களது குடியிருப்பு பகுதியில் சென்று பார்வையிட்டு வருவதாக சர்வதேச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் காசாவில் ஐபாலியா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 70 பேரின் உடல்கள் அங்கு காணப்பட்டதாகவும் பல வீடுகள் இடிந்து தரமட்டமாக்கியுள்ளதுடன் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை காமஸ் படைகள் முற்றாக அளிக்கப்படும் வரை காசாவில் தமது இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் பெண்ணின் பிரதான செய்தி அறிக்கையோடு.